இயற்கை முறை அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறப்பவே ஒரு 50% செலவு நமக்கு குறைஞ்சிருதுங்க. ஏன்னா துவைக்கெல்லாம் அவங்க பூச்சி தாக்குதல் துவரை கத்திரி இந்த மாதிரி பயிர்களெல்லாம் துவரை வந்து அதிகமாக பூச்சி தாக்குதல் உள்ள பயிர். அந்த இலைகள் வந்து பசுமை அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்க்குறப்ப காய் வந்துச்சு, காய் நல்லா காஞ்சிருச்சு. காய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து பிஞ்சு இருக்குது, பூ இருக்குது. கொஞ்ச நாள் மட்டும் அந்த காய் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துச்சு. கடலை எடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் தண்ணியாக நம்ம கொடுக்கல. நம்ம மீன் நம்மளை வந்து கொடுக்குறப்ப ஃபுல்லாக வந்து ஒரு யூரியா மாதிரி செயல்பட்டுங்க, நல்லா வளர்ச்சியை கொடுத்துங்க. பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையுமே வளர வேளாண்மைக்கு வர வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போன பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த நெற்பயிர்களை வந்து விவசாயத்தை அதுவும் இயற்கை முறையில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா போன பதிவில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததாக ஒரு பயிர் செய்யக்கூடிய பயிரை பற்றி பார்ப்போம். நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணாக்கிட்ட வந்து அந்த எப்படிலாம் அவங்க வந்து இயற்கை முறையில் வந்து பயிர் செஞ்சுட்ருக்கான்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்வட்டங்க. இது வந்து துவரை வந்து ஆடிப்பட்டம் நம்ம கடலை போட்டிருந்தோம், ஃபுல்லாக வந்து கடலையாக போட்டிருந்தோம். கடலையில் நம்ம வீட்டு தேவைக்குன்ட்டு ஒரு 50 சென்டில் துவரையை வந்து ஊடு பயிராக போட்டிருந்தோம். இப்போ கடலை எடுத்ததுக்கப்புறம் துவரை வந்திருக்குதுங்க. இது ஃபுல்லாமே நம்ம ஆர்கானிக், எல்லாமே ஃபுல்லாமே ஆர்கானிக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இதையும் இதுதாங்க துவரை பண்ணி இப்போ பூக்கு பொறுத்தல் இருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்கோமுங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து துவரை போட்டிருக்குன்னு சொன்னீங்கண்ணா. இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நில அமைப்பு, அதாவது எந்த மண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லா வளருங்கண்ணா துவரை இடத்துல செம்மண்ணுக்கு நல்லா இருக்கும். கரிசல் மண் அந்த செம்மண்ணுக்குங்க. அடுத்து அந்த கரிசல் மண் எல்லா மண்ணுக்குமே பயிர் தான் துவரைங்க. இதை வந்து நம்ம ஆர்கானிக்கை பண்ணுறப்ப என்னென்னா துவரை அப்படிங்கிறப்ப நிறைய பூச்சிகள் வரும். அந்த துவரை பூக்கிற சமயத்தில் நிறைய பூச்சி வரும். காய்க்கெல்லாம் அந்த காய் துறப்ப நிறைய பூச்சிகள் வரும். அதை வந்து முன்னாடி ஆரம்பத்தில் அந்த லைட் ட்ராப் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம். இதில் வந்து அந்த பட்டாம்பூச்சி, அதான் அந்த தீமை செய்யும் பூச்சிக்கெல்லாம் கவர்ந்து அழிச்சிடுறோம். 1-2 வந்தால் கூட அந்த பூச்சியை வெட்டி ரெடி பண்ணி தயார் பண்ணி அடித்து அதையும் நம்ம சரி பண்ணி விட்ருவோம். சரிங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரைக்கு எவ்வளோ தேவைப்படும்? நீர் தேவை அப்படிங்கிற அதிகமாக இருக்காதுங்க. துவரையை பொறுத்தளவு அதிகமாக இருக்காது. வாரம் 2 தண்ணி, 1 தண்ணி 2 தண்ணி பாஞ்சாலே போதுங்க. இது வரைக்கும் நம்ம துவரை நட்டு கடலை பறித்து மார்கழி மாதம் கடலை எடுத்துங்க. கடலை எடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் தண்ணியாக நம்ம கொடுக்கல. ஆடி ஆவணி புரட்டாசி மாதம் நம்ம கடலை எடுக்கிறோம். அடுத்து ஐப்பசி கார்த்திகை 2 மாதம் தண்ணி விடலாம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தண்ணியை சரியாக கொடுக்க முடியலைங்க. தண்ணி தேவையும் இல்லை, தண்ணி தேவையில்லாதனால கொடுக்க முடியல. அடுத்து நம்ம தண்ணி நம்ம மழை இன்னும் தேவைப்பட்டு அப்படின்னா இந்த வாய்க்கால் மோரம் போட்டு வாய்க்கால் போட்டு கொடுத்துக்கலாம். எந்த காலநிலையில் நம்ம விதைக்கணுங்கண்ணா? ஆடிப்பட்டம் தான் இதுக்கு வந்து நல்லா இருக்குது. நம்ம ஆடிப்பட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட்டங்கள் நமக்கு இன்னும் சரியாக தெரியலைங்க. ஆடிப்பட்டத்தில் நம்ம வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு. இது விதை மூலியமாக தான் போகிறோம். இப்போது நம்ம விதைக்கிறோம்னா வந்து எடுத்தோடனே டேரெக்டாக நிலத்தில் போட்டு விதைக்கலாம், இல்லை ஏதாவது தண்ணியில் ஊற வச்சு போடணும் அந்த மாதிரி? இல்லை, டேரெக்டாக அப்படியே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டேரெக்டாக அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு முளைச்சிக்கும். நேரடியாக விதைக்கிறத விட நேரடியாக விதைக்கிறோம். ஊடு பயிராக போடுறப்போ நமக்கு 2 கிராப் ஆகி போயிருதுங்க. இதெல்லாம் 2 கிராப் ஆகி போயிடுது. தனியாக பண்ணால் இதெல்லாம் 6 மாதத்து வெள்ளாமைங்க. இது துவரையை பொறுத்தளவில் 5 மாதம் ஆயிருங்க. 5 மாதம் 6 மாதம் ஆயிரும், 150 நாள் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஒரே இதாக இதனால கடையில் போட்டு கடையில் உங்களுக்கு 3 மாதம், அதில் 90 நாள் போயிடுதுங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 60 நாள் தான். இதை நம்ம தனியாக போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ 2 நமக்கு வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருதுங்க. இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப சில தட்டைப்பயிறு, உளுந்து இந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஊடுபயிராக அந்த சால் போட்டு ஓட்டி உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்போ இது ஊடு பயிராக தான் வந்து முக்கால்வாசியாக யூஸ் பண்ணுறது வந்து ஊடு பயிராக தான். அது தொழில்நுட்பத்துக்காக ஊடு பயிராக பண்ணுறப்ப என்னென்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு சும்மா அந்த பூக்குறப்ப வர்றதுக்கே உங்களுக்கு வந்து 100 நாளுக்கு மேலே ஆயிரும். 100 நாள் 120 நாள் ஆயிரும் பூக்குறதுக்கு. அப்படிங்கிறப்ப அந்த 100 நாளைக்கு அந்த காடு சும்மா தான் இருக்குது. அப்படி நம்ம வந்து ஊடு பயிராக பண்ணுறப்ப அந்த இடையிலே நமக்கு 60 நாள் பயிர் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். 100 நாள் பயிர். இப்போ கடலைன்னா 100 நாள் பயிர், 130 நாள் பயிர் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்போ அவ்வளோ உங்களுக்கு 2 மாதம் நமக்கு வந்துடும். அப்படிங்க அதனால் அந்த இதுக்காக நம்ம பண்ணுறது தான். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா ஃபுல்லாமே நத்தம் இந்த ஏரியாவில் காடு ஃபுல்லாக விதைச்சி நம்ம அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து கடலைக்கு வந்து ஊடு பயிராக தான் நம்ம வந்து துவரை போட்டிருக்கோண்ணா. இப்போது கடலை வந்து இப்போ போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதம் ஒரு 1ஆம் தேதி இப்போ நடுறேன்னு வச்சுக்கோங்கண்ணா.
போட்டதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் துவரை வந்து நம்ம நடணுங்கண்ணா? உடனே நட்டுடலாங்க. அது ரெண்டுத்தையுமே ஒரே காலநிலையில் நட்டுருங்க. கடலை போட்டுட்டுங்க அடுத்து நம்ம ஒரு பேராக துவரை நம்ம அந்த இதில் வாய்க்கால் நம்ம நட்டு வந்துடுறோம். உடனே நம்ம பண்ணி விட்டுலாங்க. சரிங்க. அதே மாதிரி இப்போது துவரை வந்து விதை முழு தானே பண்ணுறான்னு சொல்லிட்டீங்களா பார்த்தீங்கன்னா, அதோட இடைவேளைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் இடைவெளி நடணும் விதைகள் முறையில்? உங்களுக்கு துவரை வந்து இடைவெளி விட்டு விட்டால் நல்லா படர்ந்துங்க, நல்லா செடி படர்ந்துருக்கு. சரிங்கண்ணா. செடிக்கு செடி வந்து செடிக்கு செடி இருக்கிறப்ப குறைஞ்சபட்சம் 2 அடி கேப்பு, குறைஞ்ச 2 அடி கேப்னா வச்சுருக்கணும். அதே வரிசைக்கு வரிசை நம்ம போட்டோம் அப்படிங்கிறப்ப ஒரு 10 அடி கேப் இருக்கும். இந்த வரிசைக்கு வரிசை 10 அடி 15 அடி கேப் இருக்கும். கேப்பில் தான் நம்ம நட்டுருக்கோம். அதனால் நல்லா வந்திருக்குதுங்க. இல்லை இதுக்கு கடலை போட்டு நம்ம நடணும். ஆமாம், கடலை போட்டு நம்ம பார் போட்டு பண்ணி விட்டுறோம். அந்த வரப்புகள் நட்ட பயிர் தான் இதுங்க. வரப்பு பயிராக இப்போ வந்து போட்டிருக்கோம். வரப்பு பயிர் வரப்பில் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்பு பயிராக போட்டு தாங்க இது. சரிங்கண்ணா. இந்த போன வருஷம் போட்டிருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக. போன தடவை என்னென்னா ஃபுல்லாக ஆர்கானிக் பண்ணுறோம், விவசாயம் இயற்கையாக பண்ணுறோம். காயை வந்து பறிச்சிட்டோம். எப்போவுமே துவரையை போட்டால் வெட்டி தான் எடுப்பாங்க. போன வருஷம் காய் பறித்து மறுபடியும் பூத்து காய்ச்சி அந்த மாதிரி வந்துச்சு. இந்த வருஷம் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியலைங்க. அப்போனா நம்ம ஒரு 10 மாதம் வரைக்கும் 2 தடவை, ஒரு தடவை காய் வந்துச்சு. காஞ்ச காயெல்லாம் பறிச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்தும் தளைஞ்சு பூத்து மறுபடியும் காய் வந்துச்சுங்க. அப்போ தான் வெட்டி எடுத்தோம். அது 2 தடவை வந்துச்சுங்க. அதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எப்படி வரும் அப்படின்னா மழையாக பெஞ்சிட்டு பூ இன்னும் சரியாக ஒட்ட மாட்டேங்குது. நீ எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தாங்க தெரியும். சரிங்கண்ணா. அப்போ எல்லாருமே ஒரு இதில் வந்து முடிக்கிறத வந்து நீங்கள் 2 டைம் பண்ணியிருக்கீங்க. சரி, ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ண விஷயத்தில் வந்து 2வது தடவும் நமக்கு. ஆமாங்க, 2வது தடவைனா நம்ம ஃபுல்லாமே நம்ம இடுபொருள் கொடுக்குறோங்களா, இடுபொருள் கொடுக்குறோம். மண் நல்லா இப்போ இந்த இலையே வந்து கீழே விழுகுதுங்க. அந்த கீழே வந்து அப்படியே மக்கி அதே உரமாக ஆகிடுதுங்க. சரி. நம்ம மீன் அமிலம் வந்து கொடுக்குறப்ப ஃபுல்லாக வந்து ஒரு யூரியா மாதிரி செயல்பட்டுங்க, நல்லா வளர்ச்சியை கொடுத்துக்குங்க. கடலையை வந்து போட்டதுக்கப்புறமா இது வந்து எனக்கு தேவைக்காக ஃபுல்லாமே பண்ணலாம். அந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் எல்லாமே பார்க்குறாங்க, இதையும் சேர்ந்து பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டு தேவைக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு வயலில் மட்டும் வரப்பு, அந்த கடலையில் பாரில் அந்த வரப்பு இருக்கும், அந்த வாய்க்கால் வரப்பு, அதில் மட்டும் நம்ம போட்டுங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வீட்டு பயன்பாடுறதுக்கு மட்டும் தான் இது. ஆமாம், வீட்டு யூஸ்க்கு நம்ம வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோண்ணா கிடைக்கும் நமக்கு? ஈல்டுன்னா நல்லா வருங்க. உங்களுக்கு போன தடவை ஒரு இதே மாதிரி தான் ஒரு 70 சென்டில் போட்டிருந்தோம். 70 சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மூடை வந்துச்சுங்க, 2 மூடை துவரை வந்துச்சுங்க. இப்போ வந்து ஒரு 50 சென்ட் போட்டிருக்கோம். ஈல்டுலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா காய்ப்பு நல்லா பிடிக்குங்க. சரிங்கண்ணா. அதே மாதிரி இந்த பூக்கும் தருணம்னு பார்த்தீங்கன்னா செடி நட்டதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் நான் பூக்கும் தருணத்துக்கு வரும்? பூக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 100-120 நாள் ஆயிருங்க. 120 நாள் 120 நாள் ஆகிடுது. பூக்கிறப்ப வந்து இப்போ ஒரு தடவை புளிச்ச மோர் கொடுத்துருக்கோம். புளிச்ச மோரை ஸ்ப்ரே பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம். பண்ணி நல்லா பூத்துருந்துச்சு. பூத்து இப்போ 4 நாளாக நல்லா மோடம் வெயிலே இல்லை, வெயில் இல்லாத மோடம் கட்டுவோம். அப்படியே பூ பாருங்கள் கீழே நல்லா உதிர்ந்துருக்கும், கீழே உதிர்ந்துருக்கு. மறுபடியும் வெயில் அடித்து இது வந்து மறுபடியும் பூக்கிறப்ப மறுபடியும் ஒரு புளிச்ச மோர் ஸ்ப்ரே நம்ம கொடுக்கணுங்க. புளிச்ச மோர் தான் நம்ம புளிச்ச மோர் கொடுக்கணும். சரி. அதே மாதிரி இதுக்கு நம்ம பூச்சி வெரைட்டி அந்த மாதிரி சொல்ல மாதிரி இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தும்? இதுக்கு சேம் எல்லாமே ஒரே இதுதாங்க. முதல் வருஷம் அப்படி தாங்க வந்துச்சுங்க. இதே வயலில் தான் போட்டிருந்தோம். இதே வயலில் இதில் பாதியாக தான் போட்டிருந்தோம். இதை விட கொஞ்சம் ஒரு வருஷம் பக்கம் நெருக்கமாக நட்டுருந்தோம். அப்படிங்கிறப்ப ஆள் உள்ளே போக முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா அந்த இயற்கையோட சூழ்நிலையும் நல்லா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைமும் மீன் அமிலம் கொடுத்தோம், அடுத்து பூச்சி வேட்டைகள் கொடுத்தோம், அடுத்து தண்ணியில் வந்து ஜீவாமிர்தம் மீன் அமிலம் தான். அப்போ வந்து நம்ம பஞ்சகாய தயார் பண்ணலைங்க, மீன் அமிலமும் ஜீவாமிர்தம் இது 2மே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு அந்த இலைகள் வந்து பசுமை அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்க்குறப்ப காய் வந்துச்சு, காய் நல்லா காஞ்சிருச்சு. காய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து பிஞ்சு இருக்குது, பூ இருக்குது. கொஞ்ச நாள் மட்டும் அந்த காய் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துச்சு. என்னடா பார்த்தா அப்புறம் தான் பறித்தோம். காயை பூரா ஆளுகளை விட்டு காயை பறிச்சுட்டுங்க 2 தடவை அந்த மாதிரி பறிப்பு எடுத்தோம். பறிப்பு எடுத்துட்டு 3ஆவதாக ஒரு அப்போ லாஸ்ட்டாக அப்போ செடி வந்து அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிடுச்சுங்க. 10 மாதத்தில் அது 10 மாதத்தில் தான் அந்த செடியை வெட்டி. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இயற்கை, அதையும் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறீங்கன்னா, அதை வந்து ஊக்குவிக்கணும் விதம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நான் பண்ணலாம்? இல்லை, நம்ம இயற்கை முறை அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறப்பவே ஒரு 50% செலவு நமக்கு குறைஞ்சிருதுங்க. ஏன்னா உரம் தேவை இல்லை, உரமாக வாங்கலை. 2வது பூச்சிக்கொல்லி வாங்கலை. துவைக்கெல்லாம் அவங்க பூச்சி தாக்குதல், துவரை, கத்திரி இந்த மாதிரி பயிர்களெல்லாம் துவரை வந்து அதிகமாக பூச்சி தாக்குதல் உள்ள பயிர்.
அதுக்கு மருந்து நம்ம வெளியில் வாங்கினா 2000 3000 வாங்கணும். அடுத்து உரம் வாங்கி போடணும். இந்த மாதிரிலாம் செலவுகள் இல்லாமல் இயற்கையாக பண்ணுறப்ப அந்த செலவுகள் நமக்கு குறையுது. ஊடு பயிர் நம்ம 3 மாதத்துக்கு நம்ம மெயின் கிராப்புக்கு பண்ணுறப்ப மெயின் கிராப்புக்கு பண்ணுறதே ஊடு பயிரும் எடுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 3 மாதத்துக்கு அப்புறமும் அதுக்கும் வந்து நம்ம சரி அதை நம்ம எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இதை நம்ம சரி வர மட்டும் வரட்டும் அப்படின்னு விடாமல் அதை நம்ம கொஞ்சம் கவனித்து அந்த இப்போ பூச்சி தாக்கல் இல்லாமல் பூச்சி வரட்டியும் வளர்ச்சிக்கும் அந்த பூ எடுக்கிறதுக்கு புளிச்ச மோர் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்தாலே வந்து அதில் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு ஈல்டு கிடச்சிரும். ஈல்டு கிடைக்கிற அளவுக்கு நல்லா கிடைக்கும் ஈல்டு. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஊடு பயிரோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னாங்க. அதுவும் இயற்கை முறையில் பண்ணால் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செலவை குறைச்சிக்கிட்டு எப்படி வந்து செலவில்லா விவசாயம் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக வந்து இயற்கை முறையில் பண்ணலான்னு பற்றி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேங்கண்ணா. ரொம்ப நன்றி.